ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க முன்னா மைக்கேல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் டான்சரா இருக்காரு. அவருக்கு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடணும்ட்டு மிகப்பெரிய ஆசை. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து சூப்பரா இப்போ ஆடவும் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் இவரை வந்து பாக்குறாரு. அவங்க லவ்வரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எனக்கு டான்ஸ் சொல்லி கொடு அப்படின்னு கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அதே பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்க அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்துல வர டான்ஸ் போர்ஷனா இருக்கட்டும், ஆக்ஷன் போர்ஷனா இருக்கட்டும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டான்ஸ் போர்ஷன்லாம் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி தரமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் போர்ஷனுமே டான்ஸ் கலந்து பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வில்லனா நடிச்சிருக்க, அதாவது கேங்ஸ்டரா நடிச்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஹீரோயின் ஓகேவா பண்ணியிருக்காங்க. படத்துல வர சாங்ஸ், சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலியும் படம் நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் தான் மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட், அதே டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான். அதுலயே இவங்க டான்ஸ், லவ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காட்டும் போது அது ஒரு விதமான கன்ஃபியூஷனா தான் இருக்கு. படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லை. லாஜிக்ன்றது சுத்தமா கிடையவே கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 3 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.